நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஒரு உண்மைய கேட்க. அது உங்கள கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். ஆனா அதே நேரத்தில் உங்களை டேஞ்சரஸா மாற்றும். மக்கள் உங்க கஷ்டத்தை மதிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஈஸியா ஜெயிக்கிறீங்கன்னு நம்பினா அவர்கள் உங்களை பயப்படுவாங்க. இந்த மாயையை உருவாக்கினவன் தான் இந்த கதையின் மனிதன். அவன் பெயர் ஆதி. தென்னிந்தியாவின் ஒரு சிறிய கிராமம். மண் வாசனை, மழை சத்தம், நதியோட ஓசை. அந்த அமைதிக்குள்ளிருந்தான் ஆதி. அவன் ஒரு சாதாரண பையன் மாதிரிதான் தோன்றுவான். ஆனா அவன் உள்ளே ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருந்தது. மற்ற பசங்கள்லாம் விளையாடும்போது அவன் தனியா உட்கார்ந்து ஒரு பழைய காகிதத்துல வரைவான். முதலில் அவன் ஓவியங்கள் சரியாக இருக்காது, அழகாக இருக்காது, யாரையும் கவராது. பலர் அவனை பார்த்து சிரிச்சாங்க. இது என்னடா டிராயிங், இது உனக்கு வராதுடா. அந்த வார்த்தைகள் அவனை குத்தியது. ஆனா அவன் வெளியில சிரிச்சான். உள்ளுக்குள் மட்டும் ஒரு முடிவெடுத்தான். நான் ஜெயிக்கணும், ஆனா என் கஷ்டம் யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த நாள் முதல் அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. காலை 4 மணி. கிராமம் முழுக்க தூங்கிக்கிட்டு இருக்கும் நேரம். ஆதி மட்டும் எழுந்து உட்கார்ந்திருப்பான். ஒரு சிறிய விளக்கு, ஒரு பழைய பென்சில், ஒரு காகிதம். அதுதான் அவன் உலகம். அவன் வரைவான். ஒரு லைன், அதை இரேஸ் பண்ணுவான். மீண்டும் வரைவான், மீண்டும் கிழிப்பான். ஒரு சரியான ஸ்ட்ரோக்காக அவன் 100 தடவை முயற்சி பண்ணுவான். அவன் கைகள் வலிக்கும், கண்கள் சிவக்கும். சில நேரம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல காகிதம் கிழிச்சு தூக்கி எறிவான். ஆனா அடுத்த நிமிஷம் அதை எடுத்துக்கிட்டு மீண்டும் ஆரம்பிப்பான். இது ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, மாதங்கள் மாதங்கள் இப்படி போய்கிட்டே இருந்தது. அவன் அம்மா பலமுறை கேட்டாங்க, என்னடா இவ்வளோ நேரம் என்ன பண்ணற? அவன் ஒரே ஒரு பதில் தான் சொல்வான், சும்மாதான் அம்மா. ஆனா அந்த சும்மாவுக்கு பின்னாடி அவன் உயிரோட போராட்டம் இருந்தது. ஒரு நாள் அந்த கிராமத்துல ஒரு திருவிழா நடந்தது. அங்க எல்லாரும் தங்கள் திறமையை காட்டினாங்க. பாட்டு, நடனம், விளையாட்டு. அங்கதான் ஆதி ஒரு முடிவெடுத்தான். இப்பதான் அவன் ஒரு கேன்வஸ் எடுத்தான். எல்லாரும் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பையன் என்ன பண்ண போறான்? ஆதி அமைதியா நின்றான். அவன் கையில் பிரஷ், அவன் முகத்தில் எந்த டென்ஷனும் இல்லை. அவன் ஆரம்பிச்சான். ஒரு ஸ்ட்ரோக், இன்னொரு ஸ்ட்ரோக். அவன் கைகள் ஃப்ளோவா போய்கிட்டு இருந்தது. நேரம் ஓடிக்கிட்டே இருந்தது. 5 நிமிடம், 7 நிமிடம், 10 நிமிடம். அவன் பிரஷ் நின்றது. அவன் ஓவியம் முடிந்தது. அங்க இருந்த எல்லாரும் மௌனமா நின்றாங்க. அது ஒரு சாதாரண ஓவியம் இல்லை, அது ஒரு உயிரோட காட்சி. சூரியன் மறையும் நேரம், நீரில் ஒளி பிரதிபலிப்பு, ஒரு காற்று வீசுற மாதிரி ஃபீல். ஒரு மனிதன் மெதுவா சொன்னான், இது எப்படி பாசிபிள்டா? இன்னொருத்தன் சொன்னான், இது டேலண்டா, இது கஷ்டம் இல்ல. அந்த ஒரு வார்த்தை ஆதிக்கு ஒரு சிரிப்பை தந்தது. யாருக்கும் தெரியாது அந்த 10 நிமிஷத்துக்கு பின்னாடி எத்தனை 1000 நிமிடங்கள் இருந்தது. அந்த நாள் முதல் ஆதி ஒரு சாதாரண பையன் இல்லை, அவன் கிஃப்டட்னு சொல்லப்பட்டான். அவன் பெயர் கிராமத்துல முழுக்க பரவிச்சு. ஒரு நாள் ஒரு நகரத்திலிருந்து ஒரு கேலரி ஓனர் வந்தார். அவர் அந்த ஓவியத்தை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டார். இந்த லெவல் வர்ட்டி இந்த கிராமத்துல? அவர் உடனே ஆதிக்கிட்ட வந்தார். நீ என்னோட நகரத்துக்கு வா, உன் வாழ்க்கை மாறும். ஆதி யோசிக்கல, அவன் போனான். நகரம், பெரிய கட்டிடங்கள், பெரிய மனிதர்கள், பெரிய காம்படிஷன். ஆனா ஆதி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணான். எஃபர்ட் தெரியக்கூடாது. அவன் இன்னும் அதிகமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா யாரும் பார்க்காத இடத்தில், யாரும் அறியாத நேரத்தில் அவன் ஸ்ட்ரகிள் இன்னும் அதிகமாயிற்று. ஆனா அவன் வெளியில் அமைதியா, கான்ஃபிடன்ஸா, எஃபர்ட்லெஸ்ஸா இருந்தான். ஒரு நாள் ஒரு பெரிய பிசினஸ்மேன் அவனை சவால் பண்ணான். நீ ஜீனியஸ்னு எல்லாரும் சொல்றாங்க, 10 நிமிஷத்துல ஒரு மாஸ்டர் பீஸ் வரைய முடியுமா? அங்க இருந்த எல்லாரும் சைலண்ட். அது ஒரு டெஸ்ட். ஆதி காமா இருந்தான்.
அவன் பிரஷ் எடுத்தான். நேரம் ஆரம்பித்தது. அவன் ஸ்ட்ரோக் ஒவ்வொன்றும் ப்ரிசைஸ். அவன் மூவ்மெண்ட் ஒவ்வொன்றும் கண்ட்ரோல்ட். அவன் ஃபேஸ்ல ஒரு மாற்றமும் கூட இல்லை. 10 நிமிடம் முடிந்தது. ஒரு மாஸ்டர் பீஸ். அந்த பிசினஸ்மேன் ஷாக். அங்கே இருந்த எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன். அவன் உடனே ஒரு செக் எழுதி கொடுத்தான். ரூபாய் 5 லட்சம். ஆனா அவன் ஒரு கேள்வி கேட்டான். 10 நிமிஷ வேலைக்கே 5 லட்சமா? அங்க சைலன்ஸ். ஆதி மெதுவா சிரிச்சான். அவன் அந்த மனிதனை நேரா பார்த்து சொன்னான், இந்த 10 நிமிஷத்துக்கு பின்னாடி 10 வருட கஷ்டம் இருக்கு. அந்த ஒரு வரி அங்க இருந்த எல்லாரையும் நிசப்தமாக்கியது. அந்த நிமிஷம் அவர்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. எஃபர்ட் தெரியாததான் அது மேஜிக். அதுக்கப்புறம் ஆதி ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை, அவன் ஒரு பிராண்ட். அவன் வேலை ஈஸின்னு தோணும், ஆனா அது டிசிப்ளின். அவன் சக்சஸ் நேச்சுரல்னு தோணும், ஆனா அது சாக்ரிஃபைஸ். நினைவில் வை, மக்கள் உன் கஷ்டத்தை மதிக்க மாட்டாங்க, அவர்கள் உன் ரிசல்ட்டை தான் மதிப்பாங்க. நீ உன் கஷ்டத்தை காட்டினா அவர்கள் உன்னை சாதாரணம்னு நினைப்பாங்க. நீ எஃபர்ட்லெஸ்ஸா காட்டினா அவர்கள் உன்னை எக்ஸ்ட்ராடினரின்னு நம்புவாங்க. உழைப்பு இருட்டில நடக்கணும், வெற்றி வெளிச்சத்தில வெடிக்கணும். கஷ்டப்பட்டவன் பலர், ஆனா எஃபர்ட்லெஸ்ஸா காட்டினவன் தான் சக்தி. நீங்க இந்த விஸ்டமை விரும்பினால் உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோக்கள், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. வணக்கம். இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.